You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் இயேசுவோடு கூட பேசுவோம் வாருங்கள் என்ற இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து தேவனுடைய வசனத்தை இந்த நிகழ்ச்சியின் மூலியமாய் தேவனுடைய ஊழியக்காரர்கள் தொடர்ச்சியாக வழங்கி கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். காரணம், அவங்க நேரங்களை ஒதுக்கி இந்த இடத்தில் வந்து அவர்கள் செய்திகளை ஆயத்த செய்து தேவனிடத்தில் பெற்று ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் வந்து சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறதை நான் பார்க்கும்போது உண்மையாகவே என் இருதயம் தேவனுக்குள் களி கூறுகிறது. ஆண்டவர் தொடர்ந்து வசனங்களை உங்களுக்கு போதிப்பதற்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிறார். எனவே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் வேத வசனத்துக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டு வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படியே உங்கள் வாழ்க்கையில் செயல்முறைக்கு நீங்கள் கொண்டு வரும்போது தேவன் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்து தொடர்ந்து உங்களை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். கடந்த ராத்திரியெல்லாம் தேவன் காத்து இந்த புதிய நாளை தேவன் தந்திருக்கிறார். இந்த புதிய நாளிலே நாம் தொடர்ந்து முன்னேறி கடந்து போவதற்கு தேவன் உதவி செய்வார். நம்மை சுற்றி இருக்கிற நேரங்கள், காலங்கள், உலகம் சரியில்லை, பலவிதமான சூழ்நிலைகள் நம்ம கண்களுக்கு முன்பதாய் நடந்து கொண்டு வருகிற இந்த காலத்தில் நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் திருப்பிக் கொள்ள வேண்டுமானால் வசனத்தின்படி நடக்க நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தத்தத்தை நீங்கள் கேட்கலாம். ஆனால் வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டுமானால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக அந்த நாட்களில் அவர்கள் என்ன செய்தார்களோ அதன்படி நாம் வாழும்போது தான் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். வாக்குத்தத்தத்தை பெற்றுவிட்டு நாம் இஷ்டப்படி நாம் வாழ்வோமானால் அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாது என்பதை நீங்கள் துல்லியமாய் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் பெய்யக்கூடிய மழை நமக்கும் பெய்யும், எல்லாருக்கும் அடிக்கக்கூடியவைகள் நமக்கும் அடிக்கும். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தீயோர் மேலேயும் நன்மை செய்வோர் மேலேயும் தேவன் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறார். அதாவது எல்லாருக்கும் சூரியன் இருக்குது, எல்லாருக்கும் சந்திரன் இருக்குது, எல்லாருக்கும் காற்று இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் இயற்கையின் காரியங்கள் இருக்கிறது. ஆனால் கர்த்தரோடு கூட நிலைச்சு நிற்கிறவன் தான் தொடர்ந்து அவைகளில் செயல்பட முடியும் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் வேதத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பட் வை டூ யூ கால் மீ லார்ட் லார்ட் அண்ட் டு நாட் டூ த திங்ஸ் விச் ஐ சே என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே கர்த்தாவே என்று என்னை நோக்கி கூப்பிடுகிறீர்கள், ஆனால் நான் சொல்லுகிற காரியத்தில் நீங்கள் செய்வதில்லை என்ற வார்த்தையை இயேசு சொன்னதாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம், ஆனால் கிறிஸ்துவின் உபதேசத்தின்படி நடக்கிறோமா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்புகிறேன் என்பதற்கு வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, நாம் அவரை நம்புவோமானால் அவரே நம் நம்பிக்கையாக இருக்கும்போது அவர் என்னெல்லாம் போதித்திருக்கிறாரோ அதன்படி கை கொண்டு இந்த உலகத்தில் நடந்து முன்னேறுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆகையால் தான் வசனத்தில் நாம் உறுதியாக நிலை நிற்க வேண்டும். வசனம்தான் நமக்கு வழிகாட்டும், வசனம்தான் நமக்கு ஆலோசனை தரும், வசனம்தான் நம்ம இந்த உலகத்தில் நிலை நிற்க செய்யும் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அந்த நோக்கத்தோடு தான் ஒவ்வொரு நாள் காலையிலும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கப்படுகிறது. எனவே இதை பார்க்கிற நீங்கள் வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். நிறைய முறை கர்த்தாவே கர்த்தாவே என்று நாம் நோக்கி கூப்பிடுகிறோம். எப்போதெல்லாம் கூப்பிடுகிறோம்? ஆபத்து வருகிற நேரத்தில், பிரச்சனை வருகிற நேரத்தில், போராட்டம் வருகிற நேரத்தில், பலவிதமான சூழ்நிலைகள் நடுவில் கடந்து போகும்போது, ஒருவேளை நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற நேரத்திலையும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆனால் தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்பதை உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் மனசாட்சியை உங்களுக்கு பதில் சொல்லும். அப்படியானால் உங்கள் வாழ்க்கை முறை மாற்றப்பட வேண்டுமானால் உண்மையாகவே மனம் திரும்பி வாழக்கூடிய ஒரு சுவாப முடியுமவர்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். வேத வசனத்தை கீழ்ப்படிந்து வேத வசனத்தின்படியே நடக்க நீங்கள் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளும் போது உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். உங்கள் நிமித்தமாய் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் வரை தேவன் செழிக்க செய்து எல்லா தீமைக்கும் விலகி காத்து உங்கள் தேவைகளை சந்தித்து ஆண்டவர் வழிநடத்துவதற்கு அவர் உண்மை
உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆகையால் தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் ரொம்ப தெளிவாக. நீங்கள் இந்த வசனத்தை வாசித்து பார்க்கும்போது இந்த இடத்துல கண்மலையின் மேல் கட்டப்பட்ட அந்த வீடை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது அந்த கண்மலையின் மேலே கட்டப்பட்ட அந்த மலையின் மேல் கட்டப்பட்ட அந்த வீடை குறித்து அவர் சொல்லும் போது ஆரம்பமே அவர் சொல்லுகிறார், பட் வை டூ யூ கால் மீ லார்ட் லார்ட் அண்ட் டு நாட் do the things which I say. Whoever comes to me and hears my saying and does them, I will show you whom he is like என்பதாய் சொல்லுகிறார். என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான் என்பதை தேவன் அந்த இடத்துல குறிப்பிடுகிறார். அப்போ எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான் என்றதற்கு பின்புதான் ஆண்டவர் அந்த மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு, கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடை குறித்து அடுத்த 2 வசனங்களிலே அவர் சொல்லுகிறதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது ஒரு கற்பாறையின் மேல் நாம் அஸ்திபார போடப்பட்டிருக்க வேண்டுமானால் நாம் தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அவர் சொல்லுகிறதை செய்ய வேண்டும். அவர் நமக்கு காண்பித்திருக்கிற மாதிரியின்படியே நாம் நடக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் தான் இயேசு சொல்லுகிறார், நானே உங்களுக்கு வழியும், நானே உங்களுக்கு சத்தியமும், நானே உங்களுக்கு ஜீவனமாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசுவை பின்பற்றி வரும்போதுதான் நாம் இருளில் நடவாமல் முன்னேறி கடந்து போவதற்கு தேவன் இரக்கம் பாராட்டுவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். எல்லா குறைகளும் நீக்கி அவர்தான் நிறைவாக்க முடியும். உன் காரியங்களை அவர்தான் வாய்க்க பண்ண முடியும். தேவனை உறுதியாக நம்பி தேவனை உறுதியாய் நீ பற்றி கொள்ளும் போது நிச்சயமாய் அவர் தம்முடைய கிருபைகளை உன் வாழ்க்கையில தொடர்ந்து விளங்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாள் முழுவதும் உன் காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணுவார். உணவை தந்து, உடைய தந்து, தங்க இடம் கொடுத்து, உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை தந்து, மனதில் சமாதானத்தை தந்து, உன் தேவைகள் எல்லாம் சந்தித்து, உன் பிள்ளைகளையும், உன் கணவன், உன் மனைவி, உன் பெற்றோர்கள், உன் கூட பிறந்தவர்கள், உன்னோடு கூட இருக்கிற இனு பந்துக்கள் எல்லாரையும் பாதுகாத்து அவர்தான் நடத்த முடியும். ஆகையால் நீங்கள் அவரை நம்பி உங்க வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் போது உண்மையாகவே தேவன் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எல்லா தீமைக்கும் நம்மளை விலகி காத்து அற்புதமான பாதையில நம்மை தொடர்ந்து நடத்துவதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். அவரை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். இயேசுவை நம்புங்கள். அவர் சொல்லுகிறபடி கீழ்ப்படியுங்கள். அப்போது உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்து உங்களை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். கானா ஒரு கல்யாணத்திலும் அந்த சம்பவம் நடந்ததை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். மரியாள் அவர்களுக்கு அந்த இருக்கிற வேலை ஆட்களுக்கு பார்த்து சொன்னார், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் சொன்னபடியே அவர்கள் செய்தார்கள். அந்த கல்யாண வீடு சந்தோஷமாக இருந்தது என்பதாக வேதத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் இந்த கால வேளையில் அவர் சொல்லுகிறபடி செய்வதற்கு உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிக்க வேண்டுமானால் வேத வசனத்தை ஆராயுங்கள். கர்த்தருடைய வசனத்தை தியானமாயிருங்கள். அதன்படியே உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள். வெறும் வாசித்து விட்டு கேட்டுவிட்டு போய்விடுகிறது அல்ல. வசனத்தின்படியே உன் வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். உன் சுவாபம் வேத வசனத்துக்கு ஏற்றதாய் மாற்றப்பட வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தையும் தம்முடைய மகிமையையும் உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். அப்போ இந்த காலையில் தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். இந்த நாள் முழுவதும் தேவன் உங்கள் வாழ்க்கையை ஜெயமாய் மாற்றி தொடர்ந்து நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நல்ல பிதாவே, இந்த காலையில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இவ்வளவு தூரம் அற்புதங்களை செய்து ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீரை வழிநடத்துங்க. உங்கள் நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த கிருபை தாங்க. இந்த நாள் முழுவதும் அவர்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அவைகள் எல்லாம் சந்தித்து தாங்க. அவங்க குறைகள் எல்லாம் நிறைவாக்கி வசனத்தின்படி தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொள்ள பலன் தாங்க. பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு உணர்த்துங்க. எல்லா தீமைக்கும் நாசமோசங்களுக்கு விலகி காத்து மேன்மையான காரியங்களை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க கிருபையின் பிரசனத்துக்குள்ள கரங்களுக்குள்ள உங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. அவங்க குடும்ப எல்லை முழுவதும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். சமாதானம் அவங்க இருதயத்தை ஆளட்டும். எல்லா தீயவனின் செயல்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து பாதுகாத்து போஷித்து கண்டித்து உணர்த்தி ஆலோசனைகளை தந்து வரும் போகிற காரியங்களை முன்கூட்டி அறிவித்து தெளிவுபடுத்தி நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் பிரசனமும் உங்களுடைய சமூகமும் இந்த நாளில் அவங்களோடு கூட இருக்கட்டும். உங்கள் நாமமே மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தேவனோடு கூட இணைந்திருங்கள். நீங்கள் கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்க ஆரம்பித்து விட்டீர்களானால்
உங்கள் வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்வார். சூழ்நிலைகளை மாற்றி விடுவார். நல்ல சரீர பலத்தை தருவார். தொடர்ந்து முன்னேறி கடந்து போக உதவி செய்வார். இதில் அநேக நிகழ்ச்சிகள் கிரேஸ் டெலிவிஷன் யூடியூப்பில் ஆப்பில் உங்களுக்காக வழங்கப்படுகிறது. நித்திய ஜீவன் என்ற தலைப்பில் அதே நேரத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கப்படுகிறது. தொடர்ச்சியாக நிறையா ஆவிக்குரிய காரியங்கள், சடுதியிலே ஆண்டவர் பேசக்கூடிய சில காரியங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு இருக்கிறது. அவைகளெல்லாம் பாருங்கள், தேவனோடு இணைந்து வாழுங்க. ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற வரை நான் இப்போது உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.